ஹாய் வியூவர்ஸ், இது வந்து பன் தோசைன்னு சொல்கிறது. நான் வந்து இதில் வந்து ரொம்ப அப்படி சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுதான் அதோட மாவு. இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கள் மாமியாருக்காக கொஞ்சம் குட்டி சைஸில் பண்ணுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ வயசானவங்கனாலும் ரொம்ப வயசானாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு கப்பு ரவை, அதுக்கு 1.5 கப்பு நல்ல புளிச்ச தயிர், நம்ம மோர்கூழ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற புளிச்ச தயிரை ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் என்கிட்ட ஜோவர் ஃப்ளோர் இருந்துச்சு. அந்த முத்து சோளம்னு சொல்லுவோம்ல, அதோட மாவு தான் ஜோவர் ஃப்ளோர். ஜோவர் ஃப்ளோர் இருந்துச்சு, ஜோவர் மாவு. அந்த முத்துச்சோளத்தோட மாவு வந்து இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தி அது. அது வந்து அந்த கிரெயின் அப்படிங்கிறதுனால, சிறுதானியங்கிறதுனால நான் வந்து அது போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு 1/4 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரிட்ஜில் இருந்த அந்த தோசை மாவு, இட்லி மாவு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு கரண்டி எல்லாம் கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இப்படி, அதாவது ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி, நாட் போரிங். அதில் வந்து பச்சை மிளகா நிறையா, பச்சை மிளகா 2, வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய இதில் போட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அது போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படி பன்னு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் சின்னதாக ஊற்றுறதே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இருக்குல்ல, நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஊற்றுனேன்னா அது வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா புஷ்ஷுன்னு வந்து அப்படியே பன் மாதிரியே இருக்கும். 2 பக்கமும் புஷ்ஷுன்னு வந்து அப்படியே பன் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இது அவருக்கு வச்சுருக்கேன், இது மாமியாருக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் பனானாஸ் கட் பண்ணி. இது வந்து இந்த மோமோஸ் பண்ணேன் மத்தியானம். அந்த ரெட் ரைஸ் இருக்கும்ல, அந்த ரெட் ரைஸ், சவப்பு மட்டை அரிசி ரெட் ரைஸ் பவுடரில் இது பண்ணி மோமோஸ் பண்ணி, அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்ல குக்கரில், ப்ரெஷர் குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு பாயில் பண்ணிவிட்டு, கேபேஜ், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சும்மா ஒன்றுமே பண்ணல, வெறும் பெப்பர், சால்ட்டு இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணி அதை வந்து உள்ளே வச்சுட்டு, அதுக்கு வந்து இந்த சட்னி. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, டொமேட்டோ இப்போ நிறைய இருந்துச்சு, அதனால் ஒரு 3 டொமேட்டோ மிக்சியில் அடிச்சுட்டு, கார்லிக்ஸ் அந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி கார்லிக்கை சாட்டே பண்ணிவிட்டு, ஜீரகம் போட்டு அந்த டொமேட்டோவையும் ஊற்றி, கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பு ஊற்றி எல்லாம் அதை கொதிக்க வச்சு இது பண்ணிட்டேன். ஸோ ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கும், 2 பேருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து பன் தோசை. இது வந்து பன் தோசை. இது வந்து உங்களுக்கு ரவை இருந்தாலே, இப்போ ரவா உப்புமான்னு பண்ணுறதுக்கு இந்த பன் தோசை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன பேனில் ஊற்றுனீங்கன்னா அழகாக அப்படி பன் மாதிரியே வரும். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி டேஸ்டி. இதில் நீங்கள் வந்து வேணும்னா கேரட்டு, கேபேஜு இந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம் அடிஷ்னலாக. நான் வந்து ஒன்லி பச்சை மிளகா, வெங்காயம் மட்டும்தான் நான் போட்டேன். நீங்கள் வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ பெருசாக ஊற்றுனீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து அழகாக அப்படி பன் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி பன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சு எடுக்கணும். ஓகேவா? பன் தோசை. ஸோ யூ ப்ளீஸ் ட்ரை. உப்புமா பண்ணி இது டக்குன்னு 1 செகண்டில் ஆகிடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் தயிரில் மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியில் அரைக்கிற அந்த கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஆனியன்ஸ்லாம் சாப் பண்ணி போட்டு உடனே ஊற்றிட வேண்டியதான், இன்ஸ்டன்ட். ஸோ ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.